எஸ் ப்ளீஸ். மலர் மருத்துவம், பஞ்சபூதம், ராஜ உறுப் ராஜ உறுப்புகள் இப்படின்னு இதுக்குள்ள தொடர்பு இது வரைக்கும் யோசிக்க முடியாத அளவுல இருக்கு சார் உங்களோட ஆராய்ச்சி. ம், இவ்வளோ ம், நல்ல ம். விஷயங்கள எங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். இன்றைய வகுப்பு எப்படி மேடம் இருந்துச்சு? இன்றைய வகுப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். எடுத்த உடனே ம். அ என்ன சொல்றதுன்னா, இது மலர் மருத்துவம் வகுப்பான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா எடுத்த உடனே மலர் மருத்துவம் அதோட வரலாறு மட்டும் தான் பேசுவாங்க. நீங்க ரொம்ப பிரீஃபா ஆரம்பிச்சுட்டீங்க சார். ம், ம், நம்ம ம், ம். பஞ்சபூதத்துல இருந்து. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. இன்னைக்கு புதிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க என்ன புது விஷயம் கத்துக்கிட்டீங்க? ஆ நீர் நீர், காற்று சமநிலை சார். ம். அப்புறம் இயற்கையோட மனம், உடல் இணைந்து செயல்படாதது, அது நீங்க விளக்குன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ம். இது சரி. அப் ம். இது வந்து அடிப்படை வகுப்பு சார். இன்னும் ரொம்ப படிச்சாலும் இந்த வகுப்பு, அ இந்த அடிப்படை வகுப்பு இதுக்கு மேல படிக்கிற எல்லா மாற்று மருத்துவத்துக்கும் ஒரு அடிப்படையா இருக்கும் சார். அந்த அளவுக்கு இருந்துச்சு. சூப்பர். சூப்பர் மேம். தேங்க்யூ. அதே மாரி நம்மளுடைய எமோஷன்ஸ்னால நம்ம ஏன் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற விஷயங்கள சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நிச்சயமா சார். அதனால ஆ. பெரிய பாதிப்பு வந்ததுனால, இன்னைக்கு நடந்த வகுப்புனால புரிஞ்சுகிட்டேன். ஏன்னா, அ அந்த பிரச்சனை நடந்து ஒரு சின்ன விஷயம் நடந்தத அப்படியே மறந்திருந்தா, அது இந்த பெரிய பாதிப்பு கொண்டாந்திருக்காது. அடிக்கடி ம். அத நினைவுபடுத்தி, அதையே யோசிச்சு, உடம்புல வந்து அது பதிவாயிருச்சு. ம். அதனால தான் அ மனதோட மனதுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, உடலின் பெரிய பிரச்சனையா தோன்றிருச்சு சார். ம். அப்ப அதுக்கு மிக மருந்து முக்கியமான எஸ். அதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது நீங்க வந்து காற்றா? நீரா? எ க நீர் ம். வெரி குட். அந்த விஷயங்கள நீர் வந்து நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நிச்சயமா சார். ரொம்ப அருமையா எஸ். சொல்லிக் குடுத்தீங்க. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சார், எஸ் மேம். அது முதல்ல மலர் மருந்துனாலே ஃபர்ஸ்ட்டு 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலைகள்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ம். மலர்கள் தான் எல்லா விஷயத்துக்கும், அதாவது துக்கம் துக்கத்துக்கும் மலரு, சந்தோஷமா இருக்கிறதுக்கும் மலர்ன்னு ஆரம்பிச்சு, இந்த ம். மனிதரோட மனநிலை எத்தனை இருக்கு, 7 வகையான மனிதர்கள்னு இப்படிதான் ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. அப்புறம் அதோட ம். பயம் எப்படின்னு இருக்கிறது, எத்தனை மலர் இருக்கு. இது மாரி ம். ஒவ்வொரு பார்ட்டா இப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்க செல்கள் அது நான் வந்து 8:20க்கு தான் ஜாயின் பண்ணேன் சார். அதுக்கு முன்னாடி ம். நான் இன்னொரு இதுல இருந்ததுனால வர முடியல. சரி. இப்போ அதுக்கு முன்னாடி தெரியல. நான் அந்த செல்கள் சொன்னீங்கல்ல, பிளான்ட்டோட இதுவும் மனிதர்களோட ம். செல். ம். அதுலேருந்து ம். தான் ம். செல்கள்லேருந்து நீங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு, இது ஒரு டிஃபரெண்டான கிளாஸா இருக்கு சார். ம். 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 நீங்க ரொம்ப ஆழ்ந்து நடத்துறீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ம். ஓகே சார். அப்புறம் இந்த மாரி நீங்க ஒண்ணு ஒண்ணு நல்ல எந்த விஷயமே இது பண்ணீங்க. போன தடவ கூட அந்த கிளாஸுக்கு போயிருந்தேன்ல சார். அப்ப கூட அவரு இது இருந்தா எப்படி? இது இருந்தா எப்படி? இப்படிதானே சார் எல்லாருமே சொல்லி தராங்க. ம். 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 இது இந்த மனநிலைக்கு என்ன மருந்து? இந்த மனநிலைக்கு என்ன மருந்து? இந்த மாரி டீப்பா யாருமே இன்ன வரைக்கும் நடத்தவே இல்ல சார். அ ஓகே மேம். ம். அ நல்லா இருக்கு சார். தேங்க்யூ மேம். ம். தேங்க்யூ ஸோ ம். மச். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க் சார் குட் ஈவினிங் சார். எஸ். வெரி குட் ஈவினிங் மேம். நான் லாஸ்ட் இயர் அட்டன் பண்ணதுக்கும் இன்னைக்கு உள்ள கிளாஸ்க்குமே நிறைய கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கு சார். மெயினா அந்த ம். ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி எப்படி வாட்டர் சென்ஸ்ல இருந்து எப்படி நம்ம வச்சுக்கணும் அதெல்லாம் வந்து இது புதுசு இன்னைக்கு ஆக்சுவலா நீங்க சொல்லி கொடுத்தது. ஆல்ரெடி ம். நம்ம சென்ஸ் எல்லாம் பார்த்தோம். பட் இது வந்து இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படி நம்ம பாடியில இருந்து எப்படி வாட்டர் ஃப்ளோ எப்படி போகுது அதுங்கிறது வந்து பேச்சுலர் ரெமடியை வந்து இன்னொரு கோணத்துல பாக்குறது வந்து இது நம்ம சொல்லுவோம்ல இப்ப அறிவியல் பூர்வம் கிடையாது, அது கிடையாது, இயற்கையோட ஒத்தது அப்படிலாம் இருக்கிறத விட இது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட் சார் இது ஆக்சுவலா. இப்ப ம். நான் ம். வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏன்னா லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணதை விட இந்த தடவை வந்து நீங்க சொன்னப்ப நான் போகணுமா அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் நேத்து பேசுனதுலயே தெரிஞ்சுட்டேன். சரி இன்னைக்கு ஏதோ புதுசா ஏதோ சொல்ல போறீங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ம். வந்து ஜாயின் பண்ணது. பட் உண்மையாவே வந்து இது ஒரு டிஃபரெண்ட் அப்ரோச்ல வந்து நீங்க பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு சார். தேங்க் யூ ம். சோ மச்.
ஆமா. எல்லாருமே தேங்க்யூ. வந்து நெறைய பேர் எல்லாருக்குமே யுனிவர்சலுக்கு வந்து போகணும் இது எல்லாமே. நம்ம ஜெனரலா எடுத்தா ம் 7 கேட்டகரி அவ்வளோதான். இந்த ஃப்ளவர் இது இதுக்கு அப்படி இந்த எமோஷனல், பாசிட்டிவ் எமோஷனல், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பட் ம் நெறைய பேர் பிரபஞ்சத்த பத்தியும் எல்லாம் சொல்றாங்க. பட் இருந்தாலுமே ம் இந்த ஒரு பர்ட்டிகுலர் கோணத்துல வந்து நம்ம யாருமே பார்க்கறதில்ல. இப்ப நீங்க தான் வந்து ம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கோணத்துல சொல்லியிருக்கீங்க. பட் மேபி ம் ம் நாங்கலாம் வந்து இன்னும் நெறைய கத்துப்போம்னு நெனைக்கிறேன் சார். உங்ககிட்ட இருந்து இன்னும் நெறைய தேங்க் யூ சோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். சார் இத ஆஃப் த ரெக்கார்ட்ல சொல்றேன் சார். ஒரு விஷயம் கிடைச்சா ஒரு சின்ன செய்திய பிரிச்சு மேய்ஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாரி இருக்கு சார் மலர் மருத்துவத்த. ஓகே. இல்ல சார் இதுவரைக்கும் வால்நட்டுன்னா ம் இப்போ ஒரு அ ஒரு போதை பழக்கமோ இந்த மாரி ஒரு பழக்கத்துல இருந்து மாறுறதுக்கு விடுதலை ஆவறதுக்கு வால்நட் குடுப்பாங்க. சார் 2வது ம் கிளாஸ் படிச்ச பிறகு அ அந்த கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போறதுக்கு மலர் மருந்து குடுப்பாங்க அப்படின்னு தான் படிச்சோம் சார். ஆனா ம் நீங்க அது 2மே இல்லாம ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விளக்கத்த இன்னைக்கு முன் வச்சிருக்கீங்க சார். ம் 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 அ அது என்ன சொல்றதுன்னா, ஒரு வகையில சார் இதுவரைக்கும் தேடுனது வந்து உங்க வகுப்புல கிடைச்சிருக்கு சார். மிகப்பெரிய தெளிவு சார் இந்த வகுப்பு. ஓகே. தேங்க்யூ உங்க மேம். எல்லா சூப்பர். வகுப்புகளுமே அப்படித்தான் சார் இருக்கு. சூப்பரா. நன்றி சார். அப்படிங்களா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். அதே போல சார் நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா பிக்சரைசேஷன் எல்லாருக்குமே டக்குன்னு புரியணும் அப்படிங்கிறப்ப, அந்த ஒரு பிக்சர் தான் ஆக்சுவலா நம்ம பார்க்கறத வச்சு தான் எல்லாருக்குமே டக்குன்னு புரியும் எல்லாருக்குமே. அ ம் அது ம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். அதேபோல மெயினா எல்லாருமே பார்க்குறது வந்து இந்த காகம். அந்த க்ரோ வந்து யூசுவலா நம்ம அந்த காக்கா கதையில வந்து தண்ணீல கல்லு போட்டா வருது அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் இல்ல. நான் வந்து ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட்டா எல்லாம் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சார் இது விஷயம். இது வந்து ம் 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 மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியணும். என்னடா இப்படி போட்டுருக்காங்களே பிக்சர் அப்படின்னோனே, அதுல வந்து டெப்த்தா போனா தான் தெரியுதே அப்படிங்கிறப்ப, ரொம்ப எல்லாமே ஈஸியா எங்களுக்கு வந்து கேப்சர் ஆகுது சார். அதுதான் சொல்லணும். இன்னைக்கு வந்து ஓகே. அந்த இதுதான் வந்து வாட்டர் இது ஏரும் வச்சு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். அப்ப நான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். இப்ப ஓகே ம் நம்ம வந்து வாட்டர்ல இம்பேலன்ஸ் ஆகுது. ஆ ம் நம்ம போய் ரிட்டென்ஷன் எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். வச்சதுனால ம் தான் நமக்கு வந்து டிசீஸ் வருது. பாடியில வந்து சம் ஆர்கன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது. இல்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அப்ப நம்ம ம் ஃப்ளவர் ரெமெடி அங்க குடுக்குறப்ப ஒரு சிலது ஒர்க் அவுட் ஆகும்ல சார். ஒரு ம் சிலது ஒர்க் அவுட் ஆகுறதில்ல. அப்ப அத ம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணா மட்டும் தானே முடியும். நிச்சயமா அப்ப மேம். ஆ அப்ப வந்து நம்ம அத பேலன்ஸ் பண்ற இன்னொரு மெத்தட் இருக்குன்னு நெனைக்கிறேன் சார். மேபி நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதெல்லாம் சொல்லுவீங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா. ம் 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 அதான் சார் நான் யோசிச்சேன். இந்த பிக்சர் பார்த்து எல்லாருமே தெரியணும். ஓ! புதுசா போட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் பார்க்கணும்னு நெனைக்கிறேன் நான் இத. தேங்க் யூ சோ சூப்பர். மச் சார். அதே மாரி நீங்க கேட்டிருந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, அடுத்த கிளாஸ்ல வந்து வெரி பிகினிங்லயே நம்ம அத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மலர் ரெமெடில ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அதோட சேர்ந்து நான் காம்பினேஷன்ஸும் இடையில இடையில சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அடுத்த வகுப்பே நம்ம ஆமாங்க சார். பார்த்தோம் அப்படின்னா, அந்த நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்திருந்த மலர் மருந்தோட சேர்ந்து ஒரு காம்பினேஷனான வகுப்பா தான் வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து இருக்கும். அப்ப சொல்லும்போது நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஒரு மிகியினும், குறையினும் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மிகியினும், குறையினும் ம். இருக்கிறது வந்து பேலன்ஸ் பண்றதுக்கான காம்பினேஷன் என்ன இருக்கும்? உண்மையாவே வந்து அதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஒரு லாஜிக்கலாவோ, ஒரு எவிடென்டலாவோ எப்படி வந்து அத நம்ம புரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நாளைய அதாவது அடுத்த வாரத்துல வரக்கூடிய முதல் வகுப்புல அதாவது நம்முடைய பேட்ச்ல வந்து 2வது வகுப்பு. அடுத்த வாரத்துல வரக்கூடிய முதல் பகுதிகள்ல, முதல் பகுதியான ஒரு 1/4 மணி நேரம் அல்லது ஒரு 1/2 மணி நேரத்திலேயே வந்து அந்த விஷயங்கள வந்து நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். தேங்க் யூ. சார் தேங்க் இறுதியா யூ. சார் ஆ, இறுதியா ஒரு விஷயம் சார். நீங்க ஆ. நீரோட அந்த வடிவம் சொல்லியிருந்தீங்கல்ல சார். ம், நம்ம உடம்புல நம்ம சாப்பிடுற தண்ணி அப்படின்னு. சோ, ம், நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி தான் நம்ம மனசுக்குள்ள நம்மளோட நோய வந்து நம்ம எண்ணங்கள நோயா வந்து உடம்பு ஃபுல்லா பரவ செய்யுது. எண்ணத்துக்கு சூப்பர். எ தண்ணிக்கு எண்ணத்த வந்து ஆகரை அ ஆகர் ஆகர்ஷணம் பண்ற ம், சக்தி இருக்கு. இவ்ளோ நாளா ம், நான் என்ன நெனச்சிருந்தேன்னா சார், நம்ம கையில ம், வச்சிருக்கிற தண்ணி, நம்ம குடிக்க போற தண்ணீல தான் நம்ம சக்திய செலுத்தி, நம்ம சில அஃபர்மேஷன் சொல்லி குடிக்கலாம். அது ம், மட்டும் தான் மாற்றத்த கொண்டாரும்னு நெனச்சேன் சார். நம்ம உடம்புல உள்ள ம், தண்ணி இந்த ம், அளவுக்கு பிரச்சனை குடுக்கும்னு எனக்கு தெரியாது சார். இது ம். புரிஞ்சுகிட்டதே கண் திறந்த மாரி இருக்கு சார். உண்மையாவே. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே! அப்படின்னு இருந்துச்சு சார். சூப்பர், சூப்பர்மா. எஸ்.
வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மேம். நானுமே வந்து பேட்ச் ஃப்ளவர் ரெமடினா அந்த 38 ரெமடிஸ் 1 பை 1 சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் நெனச்சேன் கிளாஸு. ஆக்சுவலா இது கொஞ்சம் வேற மாரி இருந்தது. நல்லா இருக்கு. அவங்க சொன்ன மாரி தான். தண்ணி பத்தின அந்த இது வந்து அ இதுவரைக்கும் கேள்விப்படாத மாரி இருந்தது. புதுசா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சார், இந்த மலர் மருத்துவம் இந்த ஒரு ஒரு வகுப்புக்காகவே நீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது சார். உங்களோட அ உங்களோட எல்லா சேவைக்கும் என்ன சொல்றதுன்னா, சேவையோட பெருசு சார் இது. உங்களோட அர்ப்பணிப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். சார் இன்னும் கேட்டா வந்து அத முழுசா சொல்றதுக்கே ரொம்ப இது பண்றாங்க சார். நான் ஆரம்பத்துல கூட உங்கள்ட்ட கேட்டேன்ல சார். இது இன்னும் டீப்பா எப்படி இன்னும் இதா எடுப்பாங்க? பிடிஎஃப் வேணும் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்ல சார். நீங்க வந்து நல்லா இதுல ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க சார். யாருமே இந்த மாரி எடுத்தது இல்ல. நான் ஒரு 2, 3 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன் சார். இந்த இப்போ அது இது பண்ணதுலயும் நான் நல்லா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இது பண்ணேன். அது இயற்கையா சும்மா இந்த எமோஷனுக்கு இந்த மலர், இந்த எமோஷனுக்கு இப்படிதான் எடுத்தாங்களே தவிர 2, 3 இடத்துலயுமே இவ்ளோ டீப்பா செல்லு, நீரு, காற்று இப்படின்னு யாருமே எடுக்கவே இல்ல. இது நல்லா புரியுற மாதிரி ஒரு எப்படி சொல்றது? நம்ம இந்த மலருக்கு இந்த மருந்துக்கு இந்த மலர் தான் இது, இந்த எமோஷனுக்கு இதுதான் இப்படின்பது நம்ம அது வந்து கரெக்டா இது பண்ண முடியல சார். இப்ப சென்டாரினா அடிமை, இப்ப ஹாலினா பொறாமை இப்படிதான் சார் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ இது உங்களோட இதுல வந்து நம்ம கிளியராவே புரியும்னு தோணுது சார். சூப்பர். என்னையும் சேர்த்துக்குங்க. நானும் அப்படிதான் படிச்சேன். ஆல்வேஸ் இங்க இணைந்திருக்கக்கூடிய 13 பேருமே வந்து சிறப்பானவர்கள் தான். அந்த ஒரு சுப்ரீமசி பவர் வந்து நம்ம என்ன அனுபவிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்குமோ அத்தனை விஷயங்களும் நான் இயற்கையின் மூலியமா வந்து நான் கொடுக்க தயாரா தான் இருக்கேன். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதிகள்ல அந்த ஒரு கெப்பாசிட்டி நீங்க இருந்தீங்க அப்படின்னா 100% வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம வந்து கரெக்டா வந்து எல்லாருக்குமே வந்து சேர்ந்துரும். அந்த தகுதி நம்ம கிட்ட இருக்கா இல்லாம இருக்கா அப்படி இல்லாம இருந்தா அதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி மட்டும் எல்லாரும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்கணுன்ற அந்த 100% விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து சேரும். தனித்தனியா வந்து இண்டிவிஜுவலா வந்து பிரிச்சு எப்படி நம்ம ஒரு செல்லுக்குள்ள ஒரு அணுக்களுக்குள்ள பிரிச்சு பாக்குறோமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த ஆய் மனதில் வந்து அடிமனதில் வந்து அவ்வளவு கிளியரா போயிட்டு புரிய ஆரம்பிச்சிடும் எல்லாருக்குமே. அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஃப்ரீக்வன்சி கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யாராருக்கு இயற்கையில வந்து கனெக்ட் ஆகுன்னு சொல்ல முடியாது. அது பாத்தீங்கன்னா அடுத்த கட்டங்கள் நோக்கி பார்க்கும்போது மேபி இதுல இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துருக்கலாம். நோபடி நோஸ் யாருக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. எப்ப வரையிலன்னா நம்ம அந்த கம்யூனிகேஷன் வந்து சரியா வந்து கனெக்ட் ஆகாத வரையில தான். ஒன்ஸ் கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா யாரு எங்க வேணாலும் ரொம்ப அற்புதமா வந்து பல்வேறு விஷயங்களை செய்ய முடியும். ஆமா சார். நான் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை எனக்கு ஒரு கேலண்டர் கிடைச்சது சார். இந்த 38 மலர் மருந்தும். அப்ப அதுல வந்து சொல்லுவாங்கல்ல சார், நீ நீ என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, அது எனக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்ல. எப்படி நம்ம வந்து என்ன மலர்ன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு நான் அந்த மலர்கள அப்படியே பார்த்துட்டே உட்கார்ந்திருந்தேன் சார். டக்குன்னு வந்து சென்டாரில வந்து அது நின்னுச்சு சார் எனக்கு ஃபர்ஸ்ட். அது அது குடிக்கலாம் ஆரம்பிக்கவே இல்ல. அந்த கேலண்டர பார்த்தோனே சென்டாரில வந்து நின்னுச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா அப்படிதான் சார் நான் இருக்கேன். எல்லாருக்கும் இந்த வேலை செய்யறத ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா பயங்கரமா பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா தான் அதோட இத உள்ள போகும்போது தான் அது தெரியுது. எவ்வளவு அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது. அந்த மாரி அது ஃபர்ஸ்ட் எனக்கு அது கரெக்ட்டா காமிச்சு விட்டுச்சு சார். சென்டாரின்னு போய் கரெக்ட்டா நின்னுச்சு அந்த கண்ணு. ஓ! இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்புறமா அதுக்குள்ள நான் ஒண்ணு ஒண்ணா போகும்போது, இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த மனநிலையே எனக்கு கிடைச்சது சார் அதுல. இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா இன்னும் குடிச்சு ஒண்ணு ஒண்ணா பாருங்க பாருங்கன்னு வரும். இந்த YouTubeலாம் பார்த்துட்டே இருப்பேன். நீங்களே வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து பாருங்க. 1 வாரம் இத எடுங்க, 21 நாள் எடுங்க. எனக்கு அது வந்து இந்த மாரி முழுசா எடுத்தே பார்க்கல சார் நானு. சூப்பர். அப்படிதான் சார் ஃபர்ஸ்ட் அந்த இது எனக்கு கேலண்டர் கிடைச்சது. அத பார்த்துட்டே இருப்பேன் சார் உட்காந்துட்டு. தேங்க்யூ மேம். இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் இருந்து இப்ப நம்ம கிளாஸ் உடைய ஒரு அடிஷனல் கண்டென்ட்டா பார்க்க போறோம். என்னன்னா இப்ப மேடம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து அவங்க அந்த 5 சென்சஸ்ல வந்து எந்த விஷயங்களை அவங்க அதிகமா ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? கண்
ம் சார் பார்வைன்னு சைட் நினைக்கிறேன். சைட் சைட் இல்லையா? கண். ஆமா சார். அப்போ அவங்க 5 சென்சஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ஸ் தான் வந்து அவங்க நிறைய வந்து அவங்க அங்க அதன் மூலியமா தான் அவங்களுக்கு வந்து அது கிடைச்சிருக்கு. எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு சென்ஸா தான் வந்து அடுத்தடுத்த நிலையில வந்து ஒர்க் ஆகும்னு சொல்றோமோ, அது போல அவங்க அந்த இயற்கையோட வந்து கனெக்ட் ஆகி அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணக்கூடிய அந்த சென்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அந்த சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ஸ் தான் வந்து முதன்மையா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். கிளியரா? ஓகே சார். சரி. ம். இப்ப அதே மாதிரி இப்ப நான் பிக்சர்ல போட்டுக்கிறது பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு பெருசா நான் நிறைய இடங்கள்ல வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லைடே மேக்ஸிமம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தீம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருந்துருப்பேன். அதுக்கு அடுத்தபடி அந்த இமேஜ்ல நம்ம ஷோ பண்ணிக்கூடிய அந்த மலர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நீங்க பார்த்திருக்கக்கூடிய இமேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மலர்கள் அங்க ஷோ பண்றாங்க அப்படின்னா நம்ம அந்த மலர்கள்ல வந்து ஒரு 12 ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்திருப்போம். முடிஞ்ச நான் அடுத்த கிளாஸ்ல ஷோ பண்றேன். அதுல வந்து மலர்களை மட்டும்தான் நம்ம வந்து பூத்து குலுங்குற மாதிரி அந்த மாதிரி அல்லது ஒரே ஃபார்மேட்டை தான் வந்து பார்த்திருப்போம். ஆனா நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இந்த இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த மலர்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்டேஜ் அப்படிங்கிறது உங்களால வந்து பார்க்க முடியும். அந்த மொட்டு, அரும்பு, இந்த மலர் அப்படிங்கிற பல்வேறு தன்மைகள் வந்து இதுல அடங்கி இருக்கும். இதுல வந்து என்னன்னா அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்டைரக்டா ரெஃப்ளெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்லைடை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு நம்ம இந்த மலர் மருத்துவம் இந்த மலர்கள் அப்படிங்கிறத நான் டச் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா அந்த 2 மணி நேரங்களை கடந்து வந்து ஃபைனலா தான் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம டச் பண்ணியிருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது அப்ப அந்த குழந்தையாக இருக்கும்போது கருவறையில் இருக்கும்போது வந்து நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் வந்து இருக்கா அப்ப அந்த பிளாக்கா இருக்கும் வந்து பிளைண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து அந்த பிளைண்ட்னஸ்ல இருந்து வந்து ஒரு அடுத்த கட்டத்தை வந்து நோக்கி பயணப்படுது அப்படிங்கிற மாதிரியும் அந்த மாறுதலுக்கு உட்பட்டு தான் வந்து ஒரு பிகினிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் இன்டைரக்டா ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விதங்களா தான் நான் இதை இந்த ஸ்லைடு வந்து நான் இங்க ஷோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கிளியர்? கிளியர் சார். கிளியர் சார். வேற யாராச்சும் பேசணும் அப்படின்னா தாராளமா வந்து பேசலாம். வணக்கம் அதுக்கு சார். பின்னாடி எஸ் வணக்கம் மேம். சார் அதாவது ஃப்ளவர் ரெமடி கிளாஸஸ் அப்படிங்கிறத ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இது டோட்டலா டிஃப்ரெண்ட்டுங்கிற மாதிரி தோணுச்சுங்க சார். அந்த ஃப்ளவர் மெடிசன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அது 38 ஃப்ளவர்ஸ் அதுக்குள்ளான குணாதிசயங்கள் இதுதான் நடத்தி நாங்க பார்த்துருக்கோம். பட் டோட்டலா ஒவ்வொன்றுக்கும் நீங்க அந்த ரூட் காஸ் எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கீங்க சார். ஒரு ப்ராப்ளம் ஆமா 1வது கிளாஸ்லயே இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் பிக்கப் ஆயிருக்கீங்க அப்படிங்கும்போது இன்னும் 11 கிளாஸ்ங்கிறதெல்லாம் முடிச்சீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ளவர் ரெமடி அப்படிங்கிற தியரிட்டிக்கலா கத்துக்கினா ஜஸ்ட் 2 கிளாஸ் போதும். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த புரிஞ்சுக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் அந்த மெத்தடாலஜி அந்த சிஸ்டம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் வந்து இட்ஸ் வெரி லென்த் அண்ட் வெரி ஹியூஜ். டோட்டலா ரூட் காசிங் சார். அதுதான் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதாவது ஒரு 1/2 அன் ஹவரா எனக்கு புரியல. இது மலர் மெடிசனா இல்ல என்ன சார் சொல்றாரு. சார் கிட்டத்தட்ட அனாட்டமி கிட்ட நம்ம டச் பண்ணிட்டோம் சார். ஒவ்வொரு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க சார். எக்ஸலென்ட். ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச். வேற ஏதாச்சும் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். எல்லாம் வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல வந்து ரிசீவ் பண்ணது டீகோட் பண்றதோட நிக்கிறீங்க. டீகோட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் நினைக்கிறேன். சார் மதுரை கார்த்திகேயன். சொல்லுங்க ஐயா. அதான் சார் நமக்கு முன்ன ஏற்கனவே நான் சொன்னதுதான். பிரைமரியா தெரிஞ்சுக்காம செகண்டரியா நம்ம ஒண்ணு செய்ய முடியாது. அடிப்படையா ஒரு விஷயம் முழுசா புரிஞ்சுக்காம அடுத்த கட்டத்துக்கு நம்ம முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. நீங்க சொன்ன கிளாஸ்ல இப்ப நடந்த கிளாஸ்ல மிகப்பெரிய வார்த்தை மிகப்பெரிய சொல்லுன்னு சொல்லணும் இந்த உலகத்துக்கு. அறிவை மூட்டை கட்டி வச்சுட்டு இயற்கையோட இணைஞ்சோம்னா 13 பேருமே எட்வர்ட் பேட்ச் தான் நம்ம. நிச்சயமா சார். நிச்சயமாக இந்த 13 பேருமே அறிவு மூட்டை கட்டிட்டு வச்சுட்டு இயற்கையோட இணைஞ்சு வாழ்ந்தோம்னா மீன்ஸ் இந்த பேட்ச் ஃப்ளவர்ல இருந்தோம்னா உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி இருக்கும் சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச்.
எஸ். கம்யூனிகேஷன் ப்ளீஸ் கைண்ட்லி பேசாம இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சார் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.